இதுதான் ஃபுல்லாக கல் கட்டணும் கேட்டிங்களா. அப்புறம் உங்களுக்கு அது வீட்டை காணிக்கணும் பார்த்தீங்களா. முதல்ல வீட்டை சுற்றி உள்ள இடத்த பாருங்கள். குதிரைகள்லாம் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இது ஒரு 17வது நூற்றாண்டு காலத்தின் வீடு. சூப்பராக இருக்கு பாரு காடுகள். ஆஹா, இப்போ வீட்டுக்குள்ளே போகலாமா. இதுதான் நம்ம வீட்டுக்கு போகக்கூடிய கேட்டு. இதுதான் ஃபுல்லாக கல் கட்டணும் கேட்டிங்களா. 17வது நூற்றாண்டுடைய வீடு. இங்கே இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க அடிப்படையான கிச்சன் கேட்டிங்களா. லண்டத்து பழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க. நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஹாலிடே ஹோமுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்களா மக்களே. அங்கே தான் ரெண்டு பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அது வீட்டை காணிக்கணும் பார்த்தீங்களா. முதல்ல வீட்டை சுற்றி உள்ள இடத்த பாருங்கள். ஏ மக்களே, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு விட்ட மாதிரி இருக்குது கேட்டிங்களா. பட் சூப்பராக இருக்குது, அடிப்படையாக இருக்குது. நான் நின்றுட்டுருக்கேன், என் மேலே அந்த பனி அப்படியே சாரல் அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது. சொர்க்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கேருந்து வரக்கூடிய தண்ணிகள் அழகாக மதகு மாதிரி அப்படி பண்ணி விட்டுருக்குறாங்க. அங்கே பாருங்கள், இந்த பக்கம் நம்ம குதிரைகள்லாம் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஆடு மாடு குதிரை பன்னி இது மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது கேட்டிங்களா. அதுக்கான நிலம் அதில் அதை மேய்ச்சிட்ருக்கிறவங்களுக்கு வீடு தான் நம்ம தங்கியிருக்கக்கூடிய வீடு கேட்டிங்களா. இது ஒரு 17வது நூற்றாண்டு காலத்தின் வீடு. இங்கிலீஷ் ப்ராப்பர் ஆங்கிலேய வீடு, இங்கிலீஷ் ஹவுஸ். ஓகே, அதுதான் நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து தங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கினாலும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் பல மில்லியன் கொடுத்து விற்பாங்க கண்ட்ரி ஹவுஸ்னு போட்டு. கவிஞர்கள்லாம் வந்தாச்சுன்னா இங்கே டோரா போட்டு உட்காந்துருவாங்க. ஓகே, இப்போ வீட்டுக்குள்ளே போகலாமா. இன்னைக்கு நைட்டு வந்து நுழைஞ்சோம்ல, அது இந்த என்ட்ரன்ஸ் தான். காலையில் ஆள்கள் ஒரு கூட்டம் அங்கே வாக்கிங் போயாச்சு. எப்படின்னா காலையில் கரெக்டாக 4 மணிக்கு ஆடு மாடு அங்கே அவுத்து விட்ருவாங்களாம். கரெக்டாக இங்கே உள்ள ஃபார்மர்ஸ் வந்து 4 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கு தங்களுடைய வேலையை தொடங்குறாங்க. அப்போ வீட்டிலேருந்து அவங்க 3 மணிக்கு எழும்பி காலையில் காப்பியை போட்டு குடிச்சிக்கிட்டு அவங்க வரணும். ஆமாம், நாட்டார் ஃபார்ம். இந்த ஃபார்முக்கு பேர் நாட்டார் ஃபார்ம். நாட்டார் ஃபார்ம் இல்லை, நாட்டார். நம்ம நாட்டார் ஃபார்ம் சொல்ல வேண்டியதுதான். இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட இது பார்த்தீங்கன்னு சொன்னால் விறகெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. நான் விறகு எதுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே, நம்ம வந்து எதுக்கு அந்த விறகு யூஸ் பண்ணுறோங்கிறத வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உப்பு போடுறது. ஸ்னோ வந்துருச்சுன்னா அப்போ தான் வந்து உப்பு போடுவாங்க. ஸோ அதுக்கு அது வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்படியே கிரானைட். இங்கே வந்தப்போ இதுக்கு தான் பயங்கர டிஸ்கிரிப்ஷன் அந்த லேடி கொடுத்துருந்தாங்க. கிரானைட் வால் இருக்கும்னு. பார்த்தீங்களா, கிரானைட் வால். இதுக்கு அங்கே ஃபுல்லாக தோட்டம். வாங்கலாம், நான் காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது 2 கேட் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா ஆடு வராமல் இருக்கிறதுக்கு. ஆமாம், இல்லைன்னா அது எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சூப்பராக நிற்குது. ஓகே, நீ உள்ள போமா. உள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வர்றவங்க வந்து வெளியில் போய் அங்கே இடத்த பார்க்கணும், இங்கே இடத்த பார்க்கணும், அப்படிப்பட்ட ஹாலிடே கிடையாது. இது வந்து இங்கே வந்து இந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இங்கே வந்து வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றிலும் வாக்கிங் போயிட்டு அப்படியே அந்த இயற்கையை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடியதான் இது. இங்கே வந்து இருந்துக்கிட்டு அந்த தீம் பார்க்குக்கு போவோம், இங்கே போவோம், அங்கே சினிமாவுக்கு போகலாம் முடியாது கேட்டிங்களா. முடியும், பட் அது செய்கிறதா ஹாலிடேக்கான தீம் அது கிடையாது. ஸோ இப்போ நம்ம தங்கியிருக்க வீடு இதுதான் ஃபுல்லாக கல் கட்டணும் கேட்டிங்களா. 17வது நூற்றாண்டுடைய வீடு. சில இதெல்லாம் வந்து அப்படியே அவங்க பாதுகாத்து உள்ளே வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அருமையாக இருக்குது. அருமை அருமை. பழைய காலத்து வாசம் வருதில்ல உள்ளே வந்ததுமே பாருங்கள். இது ஒரு சின்ன ஒரு இது. இதில் காலெலாம் துடைக்கிறதுக்குள்ளே மேட்டு எல்லாம் போட்டிருக்குறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், பழைய காலத்து அந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க. ஓகே, லெட்ஸ் கோ இன்சைட். இதில் அந்த காலத்தில் விளக்கு வைக்கிற இடம். ஆமாம், விளக்கு வைக்கிற இடம். ஆமாம், கோட்டுக்களை கலத்தி போட்டதுக்குள்ளே ஒரு இதுதான் ஃப்ரண்ட் ரூம் கேட்டிங்களா. அடிப்படையாக இருக்குது பாருங்கள். இது கிறிஸ்மஸ் டைம்னால ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ. இது நேச்சுரல் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், சின்ன ஒரு விண்டோ. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சின்ன ஒரு விண்டோ. ரூம் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் செட்டி. இங்கே இந்த ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டருக்கு வந்து அவங்க வந்து நேச்சுரல் ஹீட்டு போடுவோம்ல. ஸோ இதை நான் சாயங்காலம் போடும்போது உங்களுக்கு காணிக்கிறேன் நேச்சுரல் ஹீட் இது. இங்கே பாருங்கள், நம்ம அங்கே தடி ரூம் பார்த்தோம்ல, அங்கேருந்து இங்கே தடி எடுத்துகிட்டு வரணும்.
தீ கொளுத்து விட்டு எறியும்போது இந்த கட்டைகளை போட்டு கங்காக்கி பண்ணுறது தான் இது. கங்கு அப்படியே ராத்திரி முழுவதும் இருக்கும். கத்த 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 கத்தான்னு இதில் உட்காந்து அப்படி நல்லா ஜாலியாக இருக்கும் கேட்டிங்களா. ஸோ இந்த ஹாலில் என்னெல்லாம் இருக்குன்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் 2 செட்டிஸ். செட்டிங்கிறது தான் இங்கே உள்ள சோஃபான்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷில், அதாவது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வந்து செட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ செட்டிஸில் வந்து எப்போவுமே வந்து வின்டர் டைம்னால் அதுக்கு தகுந்த ஒரு பிளாங்கெட் போட்டிருக்கணும். ஸோ 2 பிளாங்கெட் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ள ஃபுல்லாக கார்ட்ஸு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம விளையாண்டிக்கலாம். எவ்வளோ கோசியாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அந்த பழமை மாறாமல் இருக்குது. பழமை மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு இதுக்கு ஏன்னா அந்த இதுதான் நான் சொன்னேன்ல 17th century 17வது நூற்றாண்டில் உள்ளதுன்னு. ஏன்னா இந்த ஊர் டாவிஸ்டாக் அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரானைட் தான் அங்கே இது வெட்டி எடுக்கிறாங்க. ஸோ அந்த கிரானைட்னால அந்த கற்கள்னால கட்டப்பட்ட வீடு தான் இது. மேலே பாருங்கள் எவ்வளோ லோ சீலிங்காக இருக்குது. இது விக்டோரியன் ஹோம்ஸ்னால் உங்களுக்கு ஹை சீலிங்காக இருக்கும், இது வந்து லோ சீலிங்காக இருக்குது. அப்படியே இந்த ஒரு விண்டோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படி அந்த ஒரு காட்சியை மட்டும் பாருங்கள் மக்களை எப்படி இருக்குன்னு. அடிப்பொலியாக இருக்குதா, சூப்பராக இருக்குது. அப்படி வந்து எங்கேயுமே போக வேண்டாம், நீங்கள் வந்து இதில் நிற்க கூட வேண்டாங்க பாருங்கள். அது அழகாக அவங்க படி மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க. இதிலே இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே கவலைகள்லாம் மறந்து அப்படியே உட்காந்துருக்கும். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆண், இவருக்கு வயசு 29. இவர் வந்து ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவர் வந்து MS in ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிச்சுட்டு ஜெர்மனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இவருடைய முழு விவரம் நீங்கள் அறியணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட் இணையதளத்தில் போய் நீங்கள் பதிவு செஞ்சு இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 20241111135 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவருடைய ஃபுல் ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடச்சி போகும். அவரை நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இவருக்கு நல்ல ஒரு பெண்ணமையை நம்முடைய இதிலே வந்து ஏறினதுமே ஒரு சைட் ரூம் இருக்குது. இந்த சைட் ரூம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காணிக்கிறேன் வாங்க. இப்போ ஏதோ பிஐ மாதிரி இருக்கா என்ன பார்க்க. சரி லைட்டை போட்டுக்கிட்டே. ஓகே, இது வந்து ஒரு டிராயிங் ரூம், அதாவது குழந்தைகளுக்கான விளையாடக்கூடிய ரூமு, இல்லைனா வந்து எழுத்தாளர்களுக்கான எழுதுகிற ரூமு, டிராயிங் ரூம்னு சொல்கிறாங்களா அந்த ரூம் தான் இது. பாருங்கள் பழைய மரத்தாலான டேபிள், சேரு, ஃபுல் புக்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற ஊருக்கு பேர் வந்து மேரி டாவி, அதாவது டாவிங்கிற ஒரு ரிவர் இங்கே ஓடுது அந்த பேர், ப்ளஸ் சென்ட் மேரிஸ் சர்ச் இருக்குது, ரெண்டையும் சேர்த்தா மேரி டாவின்னு இருக்குது. இதனுடைய பக்கத்து டவுன் வந்து டாவிஸ்டாக். டாவிஸ்டாக்கு இந்த பக்கம் மேரி டாவி, அந்த பக்கம் பீட்டர் டாவி சொல்லி 2 சின்ன கிராமங்கள். நம்ம நின்று இருக்கிறது சின்ன கிராமம். ஸோ அதை பற்றியான எல்லா இதுவும் இந்த கவுண்டி டாட்மோர் கவுண்டி அதை பற்றியான இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அங்கே பாருங்கள் மேப் ஆஃப் த டாட்மோர் கவுண்டி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்க இங்கே போட்டிருக்காங்க போவாங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் நேட்டர் ஃபார்ம். இந்த ஃபார்மை பற்றிய ஹிஸ்ட்ரியை வச்சுருக்காங்க. இந்த ஃபார்முடைய தொடக்கம் வந்து இங்கே படித்தேன் நான் 1523 ஹென்ரி த 8th. இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி, அதை படிச்சுட்டு சொல்கிறோம். சின்ன பிள்ளைங்களுடைய இந்த இது நான் உண்மைன்னு நினச்சிட்டு அடுத்த எலியை கொண்டு வந்துட்டாங்களோட இருக்குது. சாஃப்ட் டாய்ஸு, இந்த டாய்ஸு ஈஸெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இனி வந்து உங்களுக்கு மற்ற கேம்ஸ்லாம் வேணுன்னா இந்த மாதிரி ஒரு மரப்பெட்டியில் வச்சுருக்கேன். எல்லாமே மரப்பெட்டி தான். ஓகே, இந்த ரூம் பற்றி நிறைய நாங்கள் சொல்லியாச்சு. லைட்டாக பண்ணிட்டு வாங்க, சேவ் த எனர்ஜி. ஓகே, இந்த சுவர்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, பட் இது வந்து கல் சவர். நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி விளக்கு வைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ மாடம் அதுக்கு பேர். ஸோ இப்படி வந்தாச்சுன்னா இங்கே ஒரு சும்மா ஒரு அரங்கு ரூம் மாதிரி இருக்குது. இதில் வந்து க்ளீனிங் ப்ராடக்ட்டு இதுகள்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இருக்கும் துணி காய போடுறதுக்குள்ளது எல்லாமே இருக்கும் கேட்டிங்களா. நம்மளே எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட வேண்டியது. இது பார்த்திங்கன்னா டாய்லெட். ஓகே, ஒரு பேசிக்கான டாய்லெட். ஓகே, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப க்ளீன் அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இனி இப்போ போகிறது பயங்கர சர்ப்ரைஸ். நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச இடம், அக்காளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க, அது டைனிங் ஹாலோட சேர்ந்த ஒரு கிச்சன். அடிப்படையான கிச்சன் கேட்டிங்களா, பெரிய கிச்சன். இப்படி தான் கிச்சன், இப்படி தான் வீடு இருக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பழைய வீடுனாலும் அவங்க எப்படி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். கிச்சனில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு. ஓகே, அது பக்கத்தில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சு இந்த மாதிரி
கப்பன் சாசர் அது இது இந்த முட்டை வைக்கிறது எல்லாமே சூப்பராக வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஒரு கிச்சனுக்கு தேவையான எல்லாருக்கும் நான் பல வீடுகளில் இதை காணிச்சாச்சுது. இருந்தாலும் நீங்கள் விஷுவலாக நீங்கள் பார்த்துக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா டைனிங் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா விசாலமான டைனிங் ரூம். ஓகே, சூப்பர் அடிப்படையாக இருக்குல்ல. டைனிங் ரூமில் என்ன வச்சுருக்குறாங்கன்னா ஒரு விசாலமான ஒரு கபர்ட். ஓகே, இந்த கபர்டில் வந்து கிளாஸஸ் எல்லாம் வைன் கிளாஸஸ், ஜூஸ் கிளாஸஸ், காஃபிக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் அது ஃபுல்லாக டூரிஸ்ட் பக்கத்தில் என்ன சாப்பிடுறதுக்கு எங்கே போகலாம், என்ன பப் இருக்குது, என்ன இது இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருக்குது. இது வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ஓடக்கூடிய ஒரு ரிவர். ஆமாம், அது படமாக வரைஞ்சி வச்சுருக்குறாங்க யாரோ. இதில் என்ன அற்புதமான விஷயம்னு சொன்னால் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே இயற்கை ரசிக்கலாம். ஆமாம், அப்படியே இயற்கையை ரசிக்கிறது தான் இங்கே வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள், அட்டிபுளியாக இருக்குது. இப்படி ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டா சாப்பாடு அவ்வளோ ஜீரணிக்கும். வீட்டுக்குள்ளே நின்று தான் நம்ம ஆடுகளை பார்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. நீங்கள் வெளியே போய் நம்ம ஆடுகளை பார்க்கலாம். நான் வெளியில் காணிக்கேன். ஓடியாங்க, கதவை திறந்துட்டு உள்ளே போகலாம். வெளியே போகலாம், உள்ளே இல்லை வெளியே. இங்கே பாருங்கள் மக்களே, பார்த்து வாங்க. வாவ், எப்படி இருக்குன்னு பாருங்க. வெளியே வந்தா மூச்சு பேச்சுக்கு ஒரு சத்தம் கிடையாது. கேட்டிங்களா? சுத்திலாம் அப்படியே காணிங்க, அங்கிருந்து காணிங்க. அங்க இருக்குது பாருங்க ஆடுகள். சூப்பரா இருக்கு பாருங்க ஆடுகள். ஆஹா, அங்கிருந்து இங்க வருது. என்ன அது ஒரு நிலத்துல இருந்து அங்கிருந்து இங்க வருது. அதான் அவங்க சொன்னாங்கல்ல இதுல நீங்க ஆடு மாடெல்லாம் வரும், நீங்க வந்து அந்த கேட்லாம் திறந்து போடாதீங்க. அங்க இருந்து அண்ணன் ஓடி வருது, அந்த பக்கம் பாரு ஓடி வருது. இல்ல ஆண்டா பாத்தியாடா, என்ன அழகுல ஓடி வருது. அது எப்படி பாக்குது வர்றவள? எப்படி பாக்குது? குளிர் அதிகமா இல்ல, ரொம்ப சில் குளிரும் இல்ல, மிதமான குளிர் தான். அற்புதம், அருமை. ஸோ இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி விளைச்சல் நிலமெல்லாம் இருக்காது. இங்கே வந்து மெயினாக அந்த மாதிரி ஆடு மாடு அதுகளுக்கு வந்து மேய்கிறதுக்கான புல் நிலம் அப்படி தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக புல் நிலம் தான் இதெல்லாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? காலையில் 4 மணிக்கே எழும்பி இந்த ஆட்டு மாடுகளெல்லாம் திறந்து இதில் விட்டுக்கிட்டு அப்படியே வந்து வேலையை ஆரம்பிக்கிறது தான் இந்த மக்களுடைய இது. எல்லாம் ஃபென்ஸ் போட்டாங்க, அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வராது, பாதுகாப்பாக தான் இருக்குது. மேலே பெட்ரூம், மேலே பார்த்தீங்களா, மேலே பெட்ரூம். ஓகே, வெளியே கிச்சன் எல்லாம் பார்த்தாச்சுது. இனி வந்து அப்படியே போய் மேலே பார்க்கலாம். பெட்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, மேலே அப்படியே வந்தால் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே பிரிட்டிஷ் ஹோம்ஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனு, சிட்டிங் ஏரியா இதெல்லாம் வந்து டவுன் ஸ்டேர்ஸில் கீழே இருக்கும். பெட்ரூம் எல்லாமே மேலே இருக்கும். ஓகே, மாடர்ன் ஹோம்ஸு இல்லைனா வந்து ஃப்ளாட்ஸ்லலாம் அந்த மாதிரி இருக்காது. பட் ப்ராப்பரான ட்ரெடிஷ்னல் பிரிட்டிஷ் ஹோம்ஸில் இப்படி தான் இருக்கும். ஓகே ஓகே, எல்லாமே மரத்தால் தான். இந்த படிகள் எல்லாமே மரத்தாலானது. ஸோ இங்கேயும் வந்து என்னதுமே ஒரு சின்ன ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு நேரமும் என் பெடெல்லாம் இது பண்ணி போட்டுருவாங்க. இது வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டிங் ஏரியா. கேட்டிங்களா? ஸோ இது அகைன் இதுலேயும் வந்து நீங்கள் எப்படி உட்காந்துக்கலாம். நல்லா இருக்குல்ல அந்த வீடு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வசதியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமை காணிக்கிறேன். டண்டடைங் கம்மியர். ஓகே, இதான் மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, சூப்பராக இருக்கா? இந்த மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு டபுள் பெட்டு, பெரிய பெட்டு போட்ட பிறகுமே இவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோபெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே பிளாங்கெட் அப்படிலாம் வச்சுருக்காங்க. ஆனால் சின்னதாக இருக்குது பாருங்கள். இதுதான் வார்ட்ரோப்பு. இவ்வளோ ட்ரெஸ் ஒரு ஆளுக்கு போதும் கேட்டிங்களா? இதில் போடக்கூடிய அளவுக்கு. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அப்படித்தானே ஒரு 4 ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இதுவே ஓட்டியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அது ஜன்னல். பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ்லாம் தெரியுது. ஆமாம், இங்கே இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்லாம் தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சின்ன ஜன்னல். இங்கே நின்றுக்கிட்டு இப்படி பார்க்கலாம். எல்லாம் ஒரு குயின் கிங்கோடைய ஒரு இதுதான். இங்கேயே நின்றுட்டு இப்படி பார்க்கலாம்.
இது என்ன எல்லாமே வியூ, உங்களுக்கு எங்கே நின்று பார்த்தாலும் வியூ தெரியும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இங்கிலீஷ் ஹோம்ஸில் வந்து இந்த மாதிரி செஸ்ட் ட்ராயர்ஸ் வந்து ஜுவல்லரி இதெல்லாம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து மெயினாக அவங்க யூஸ் பண்ணுறது வந்து இது வந்து அண்டர்வேர் போடுறதுக்குள்ளான ட்ராயர்ஸ், இந்த செஸ்ட் ட்ராயர்ஸ். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஓகே, இனி ஒன்று உங்களுக்கு இங்கிலீஷ் ஹோம்ஸில் உள்ள வேஸ்ட் பென்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். நம்ம மற்ற இது மாதிரி இருக்காது, நார்னால பின்ன இது. மோஸ்ட்லி தான் இங்கிலீஷ் ஹோம்ஸில் உள்ள வேஸ்ட் பின்னு. ஓகே, இது வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூம், ஒரு சின்ன 2 பெட்டு போட்டிருக்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாக இப்படி இருக்குது. ஸோ இதுதான். இங்கேயும் வந்து ட்ராயர்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள், வச்சுருக்காங்க. எல்லாம் நல்லா தாராளமாக எல்லா ரூம்லேயும் டவல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் எப்படிக்கா நீங்கள் புக் பண்ணுறீங்க என்ன யாது நீங்கள் கேட்டிங்கன்னா, இது நாங்கள் புக் பண்ணி வந்தது வந்து ஏர்பிஎன்பியில் புக் பண்ணும்போது எப்போவுமே என்ன பார்க்கணும், ரிவ்யூ பார்க்கணும். ரிவ்யூ பார்த்து அது என்ன ரிவ்யூ போட்டிருக்கிறாங்கன்னு நம்ம நிறைய படித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். அது இல்லாமல் நம்ம பர்பஸ் ஆஃப் ஹாலிடே, சில ஹாலிடேக்கு நம்ம போகும்போது பல இடங்கள் நம்ம வந்து சிட்டியில் தங்குவோம், பல இடங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரெட்ரீட் மாதிரி, தியானம் பண்ண வரவங்களுக்குள்ள ஹாலிடே சென்டர் இது. ரொம்ப ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். கொஞ்சம் வந்து எனக்கு வந்து எந்த சத்தங்குத்தமும் எனக்கு வேண்டாம், நான் போய் ஒரு அமைதியாக ஒரு ஹாலிடே போகணுன்னா அதுக்கு ஏற்ற இடம் இது. இந்த ஹாலிடேக்கு பேர் ரிட்ரீட் தானே? ஆமாம், நேட்டர் ஃபார்ம் ரிட்ரீட்னு தான் சொல்லி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருக்குது, அடிப்படியாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து டீ குடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இன்டீரியர் டிசைன்லாம் இந்த பிரிட்டிஷ்காரங்கள்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கணும். பழமையும் புதுமையும் சேர்த்து சூப்பராக கொடுப்பாங்க. பழமையும் அப்படியே வச்சுருப்பாங்க, புதுமையை வந்து அதையும் அப்படியே வச்சு காணிப்பாங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு இது மாடர்ன் ஆர்ட் சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அற்புதமாக. பேர்ட்ஸு அது வந்து அந்த முந்திரி கொத்து தொங்குது, அதை எப்படி கொத்திட்டு போகிற மாதிரி. அந்த ஒயிட்டுக்கு அதுக்கு கான்ட்ராஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சின்ன ஃபோட்டோஸ்னாலுமே ஆமாம், ரொம்ப நல்லா அழகாக வச்சுருக்காங்க. கச்சப்பச்சா நாங்கள் அப்படி போடுறது இல்லைங்க பாருங்கள். இது ஒரு சின்ன ஃபோட்டோ தான் இதில், அது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த வீடு இருக்குது. இதான் வந்து ப்ராப்பரான ஒரு 17th century 14வது நூற்றாண்டு பிரிட்டிஷ் ஹோமை கொஞ்சம் இவங்க மாடிஃபைட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது இந்த வீடு. குருவிகள்லாம் மேலே ஒரு குருவி தல்ல அவனுக்கு அவ்வளோ வெக்கம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 17வது நூற்றாண்டில் உள்ள வீடு. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறதுனால இது என்னுடைய வீடு தான் இது. ஓகே, அதனால் எப்போவுமே வந்து நம்ம விட்டுட்டு போகிற எல்லாமே நல்லதாக நம்ம பிள்ளைகளுக்காகட்டும் நம்ம பேர பிள்ளைகளுக்காக விட்டுட்டு போயாச்சுன்னா அவங்களும் நல்ல அழகாக அனுபவிப்பாங்க. அவ்வளோதான். அது வந்து பிரிட்டனில் வந்து நல்லா பார்க்கலாம். அவங்க வந்து இருக்கிற இடத்தையும் அவங்க வச்சுருக்கிற வீட்டையும், ஆடாகட்டும் மாடாகட்டும் இல்லை இந்த மாதிரிப்பட்ட பண்ணைகளாகட்டும், ரோடு எல்லாமே நீட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க கேட்டாலே சொல்கிறது என்னென்னா, நான் இது வந்து நான் மட்டும் உபயோகிக்கிறதில்ல, நான் விட்டுட்டு போகிறேன், என் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகிறேன், என் பேர பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகிறேன், கொள்ளு பேத்திக்கு விட்டுட்டு போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, அடுத்த ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இதில் இருப்பாங்க. அதனால் நானே இப்போ நல்லா வச்சுருந்தா தான் பிற்காலத்தில் வந்து அது நல்லா இருக்குங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதான் நான் இதில் இருந்து படிச்சுக்கிட்டது. ஓகே.